இருள் என்பது எல்லாமாக இருப்பது ஒன்று. அந்த ஒன்றைத் தவிர வேறொன்றும் இல்லாத நிலை. இதன் ஆழமான ஆன்மீகப் பொருள், விரிவான விளக்கம். 1. இருள் முதன்மை ஒன்றே இருக்கும் நிலை. நாம் இருள் என்று சொல்வது வெறும் வெளிச்சமின்மையல்ல. அது அனைத்தும் உருவாக்கும் முன் இருந்த அடிப்படை நிலை. எதுவும் இல்லை, பெயரும் இல்லை, ரூபமும் இல்லை, சத்தமும் இல்லை. இந்த எதுவுமில்லா நிலையே இருள். ஆனால் இந்த எதுவுமில்லாத நிலையில் ஒரு ஒன்று மட்டும் இருக்கிறது. பரபிரம்மம், மெய்யுணர்வு, ஆதிசக்தி. அந்த ஒன்றைத் தவிர வேறு எதுவும் இல்லை. 2. இருள் எல்லாவற்றுக்கும் மூலமான கரு, அண்டம் உருவாக்கும் முன்பு இருந்த கருநிலை. அதை விஞ்ஞானம் சிங்குலாரிட்டி என்று அழைக்கிறது. ஆன்மீகம் இதை ஆதி இருள் என்று சொல்கிறது. இதன் பொருள், வெளி இல்லை, காலம் இல்லை, பொருள் இல்லை, வேறுபாடுகள் இல்லை. ஆனால் மூல ஆற்றல் மட்டும் உள்ளது. இந்த ஆற்றல் நாம் எழுப்பும் பெயர்களை எல்லாம் கடந்து இருக்கும். 3. இருள் என்பது தெய்வீக ஒன்றுபட்ட நிலை. நாம் ஒளியில் பல வடிவங்களையும் வண்ணங்களையும் பார்க்கிறோம். ஆனால் இருளில் எல்லாம் ஒன்றாகி விடுகிறது. இதன் ஆன்மீக அர்த்தம் வேறுபாடுகள் இல்லாத நிலை. அகமும் அகமல்லாததும் இல்லாத நிலை. நான், நீ என்ற பிரிவு இல்லாத நிலை. அனைத்தும் ஒரே ஆதியில் கரைந்த நிலை. இந்த ஒன்றே இருக்கும் நிலைக்கும் மௌன பிரகாசம் என்று பெயர். 4. இருள் மெய்யுணர்வின் வயிறு. குரு கோவிந்தரின் மெய்யுணர்வு தத்துவத்தில் இருளே மெய்யுணர்வு பிறக்கும் தாய் கருவறை. அங்கே எண்ணம் பிறக்கவில்லை, ஒளி பிறக்கவில்லை, ஒளி பிறக்கவில்லை. ஆனால் எல்லாமும் பிறக்கத் தயார் நிலையில் இருக்கும் சக்தி மட்டும் உள்ளது. இதுவே நெற்றிக்கண்ணை திறந்தவர்கள் அனுபவிக்கும் ஆழ மூளை அமைதி. ஒளி இல்லாத பேரொளி, ஜீவத் துகள்களின் தாயிடம். 5. இருள் என்பது இல்லாமை அல்ல, அனைத்தையும் தாங்கும் அமைதி. இருள் என்று நாம் சொல்வது இல்லாமை அல்லது பயம் அல்ல. அது அமைதி கரு, ஆதிசக்தி. பிரகாசத்திற்கு முன் இருக்கும் நிலை. ஒளி திறக்கும் முன் இருள் இருந்தது. அதனால் இருள் தானே பிரகாசத்தின் தாய். முடிவோ, இருள் அனைத்தையும் தாங்கும் ஒரே ஒன்று. அந்த ஒன்றைத் தவிர வேறொன்றும் இல்லாத நிலையே ஆன்மீகத்தில் ஆதி இருள், மௌனக்கரு, ஒருமை நிலை என்று அழைக்கப்படுகிறது. நெற்றிக்கண் தியானத்தில் இந்நிலை உணர்ப்படும் போது எண்ணங்கள் கரையும், அகம் இல்லாமை பெறும் பேரமைதி மேலெழும். மெய்யுணர்வு வெளிப்படும். நன்றி, சந்தோஷம்.